கல்யாண மாலையில் சாய்ராம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என்னோட மாமா பையன். ஓகே. அண்ட் மாமா எல்லாம் நெய்வேலியில் இருந்தாங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து மாமா தவறினதுக்கப்புறமா எல்லோரும் வந்து சென்னையில் செட்டில் இருக்காங்க. ஓகே. அண்ட் இவனுக்கு வந்து 2 பெரிய அண்ணங்க. சரி. பெரிய அண்ணன் டாக்டர். ரைட். செகண்ட் அண்ணா வந்து ஏரியா மேனேஜராக இருக்கும். 2 பேரும் மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்கிறாங்க. ஆமாம். வெரி குட். ரைட். ஓகே. அண்ட் இப்போ வந்து இவனுக்கு பார்த்துட்ருக்கோம். சரி. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய பெண் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஹோம்லி. ஹோம்லி. ட்ரெடிஷ்னல். ஓகே. தென் அத்தையை பார்த்துக்கிற மாதிரி லைக். ரைட். ஓகே. சாய்ராம் அங்கே அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு போயிடுவாரா இல்லை? லைக் இப்போ வந்து டெம்பரரியாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஃப்யூச்சர் பிளான் வந்து பேக் டு இந்தியா. ரைட். ஓகே. சாய்ராம், நான் வந்து படித்தது ஸ்கூலிங் எல்லாம் நெய்வேலியில். ஓகே. காலேஜ் வந்து தஞ்சாவூர். ஸோ மாஸ்டர்ஸ் எதுவும் பண்ணல நான். ஸோ டேரெக்டாக எம்ப்ளாயி கேம்பஸில் கிடைச்சதால ஜாயின் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஓகே. கரண்ட்லி இன் காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ். ஓகே. அண்ட் இப்போ ஆஸ்திரேலியா எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோட ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு I'll be moving back to India. Okay. So I just want to be with family. Okay. So right. work nature இருக்கிறதால I just came to here in H1B visa. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஹோம்லியா அம்மாவை எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி. ஓகே. அப்புறம் ட்ரெடிஷ்னலாக. ஓகே. ஸோ எனி டிகிரி இஸ் ஃபைன். ஸோ ஒர்க்கிங் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ உங்கள் மூலமாக வந்துட்டு அது நல்ல பொண்ணாக பார்த்து ஏதாச்சுன்னா ஓகே உங்கள் கடவுள் இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமாக சாய்ராம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன மாதிரி படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும், அதே மாதிரி பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியாக வந்து அமைவாங்க. கண்டிப்பாக. உங்கள் அம்மாவை தன் அம்மாவை பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மருமகளாக சேம் டு இயர் நானும் அது மாதிரி. ஸோ ரைட். ஓகே. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். டிஎஸ் சாய்ராம், பதிவெண் 333081, வயது 30, பிடெக் முடித்தவர், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் என்ஜினியராக யுஎஸ் மினிசோட்டாவில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சாய்ராம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சத்யவாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சத்யவாணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் வேல்முருகன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாரு, எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னையில் சீனியர் சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவா ஒரு எம்என்சியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. வேல்முருகன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு சொந்த ஒரு சிதம்பரங்க. சரி. ஒய்ஃபுக்கு திருவாரூர். ஓகே. எங்கள் பையன் ஒரு பையன் அருண் ஆனந்த். சரி. அவனுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அருண் வந்து பிறந்த திருவாரூரில் தான் பிறந்தான். ஓகே. ஓகே. ஒரு 7 வயசு வரைக்கும் இந்தியாவில் தான் வளர்ந்தான். அதுக்கப்புறம் நான் வேலை சம்மந்தமாக நான் ஆஸ்திரேலியா போன 5 வருஷம் இருந்தேன். சரி. அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டு தென் நம்ம அதுக்கப்புறம் நான் இங்கே யூஎஸ் வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. அருண் இங்கே மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூலு, அப்புறம் காலேஜ் எல்லாம் படிச்சிங்க. எம்பிஏ எல்லாம் இங்கே தான். ஆமாம், எம்பிஏ வந்து படித்த ரீசெண்டாக முடித்தான். சரி. பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் படித்து முடித்தான். சரி. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஐடி கம்பெனியில் சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ரைட். ஓகே. ஓகே. மருமகள் எப்படி வேணும்? இங்கே வந்து செட்டில் ஆகிற மாதிரி வேணும் எங்களுக்கு. கொஞ்சம் படிச்சிருக்கணும், வந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நல்லாயிருக்கும். சரி. ஃபேமிலியை வந்து இந்தியன் ட்ரெடிஷன், அருணும் வந்து இந்தியன் ட்ரெடிஷனில் தான் வளர்ந்துருக்கான். ஓகே. வெஜிடேரியன் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி அதுக்கு பொருத்தமாக தான் நல்லாயிருக்கும் நினைக்கிறோம். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? அதான் வெஜிடேரியன் ஃபேமிலி, ஆரோஸ்கோப்பு பார்ப்போம் நாங்கள். சரி. நான் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுவேன். வேல்யூஸ் தெரிஞ்ச பெண்ணு. நிச்சயமா அதே மாதிரி அந்த வேல்யூஸ் தெரிஞ்சு உங்களோட ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மருமகளா அருண் ஆனந்துக்கு சிறந்த மனைவியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். அருண் ஆனந்த், பதிவெண் 658386, வயது 28, யுஎஸ்இல் எம்பிஏ முடித்தவர், சேல்ஸ் ஆபரேஷன்ஸ் மேனேஜராக யுஎஸ் சான் ஹூசேயில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் எம்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. டாக்டர் பாலாஜி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் ஆறுமுகம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, DME பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆறுமுகம் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். அவளா சொன்னாள் இருக்காது. அவ சொன்னா நீ பார்த்த நானும் பார்த்தேன், அப்புறம் என்ன இருக்காது. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களா பெண்களா? இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் தலைமையில் US சான் ஹோசே கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. கொடைக்கானலுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு 45-50 வயசு 55 வயசு இருக்கும், டூர் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கைடு எல்லா இடம் சுற்றி காமிக்கும் போது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுக்கு அந்த கைப்பிடி அந்த இது இல்லை, செவுரு இல்லை. ஸோ செவுரு இல்லாத கிணறு. அங்கே கூப்பிட்டு எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் கைடு. என்ன எட்டி பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஜோப்லேருந்து ஒரு 10 பைசா எடுத்து கொடுத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சிட்டு அதை போட்டீங்கன்னு சொன்னோம்னா அது உடனே நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னா. உடனே இவன் ஒரு பைசா வாங்கி இவன் போட்டு பின்னால் வந்துட்டான். அப்புறம் அவன் சம்சாரமும் நானும் போடுறேன் அப்படின்னு, சரிம்மா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த அம்மா வாங்கிட்டு போகும்போது அது செவரு இல்லாதெல்லாம் கால் ஸ்லிப் ஆகிட்டு ஒப்புன்னு விழுந்துருச்சு. உளுந்த உடனேயுமே ஐயோ அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கைடு, ஏங்க அவங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் தெரியாது. அப்புறம் நீங்கள் பேசாமல் நின்றுருக்கீங்க, என்ன பேரஞ்சமாக நின்றீங்களே? இல்லை, நினச்சது நடக்கும்னு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா. ஸோ எவ்வளோ நொந்து நூலாக இருந்தால் இப்படி ஒரு பிரார்த்தனை 55 வயசுக்கு மேலே போய் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நானே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வக்கீல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்ன கனவை இந்த தூர தேசமான அமெரிக்காவிற்கு இந்தியாவிற்கு அந்த கலை செல்வங்களை எல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு எனது பணிவான வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஜோக் சொல்லுவாருங்க. இந்த ஜோக் சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் ஜோக் இல்லை லூசி நஜம் அப்படின்னாரு. என்னையா ஜோக்கு அப்படின்னா, ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம், என் ஆஃபீஸர் ஒரு லேடி போன உடனே மேம் யோ சாரி சூப்பர் மேம் அப்படின்னு. ஓ ரியலி அப்படின்னுமா. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ டோல் தட் அப்படின்னுமா. உடனே என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவன் முதல்ல வீட்டில் ஏமாற்றி அமைச்சிருக்கிறான், நான் செகண்டு. அந்த மாதிரி வசந்தியை தொடர்ந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க நான் சுடிதாரு காயன்னு போடுறேன், நான் தான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. எதெல்லாம் சொன்னால் இவங்க மனசு இழகுமோ அதெல்லாம் சொல்லி தப்பிச்சின்னு போட்டு அவன் வீட்லேயும் வேலை செய்யறதில்ல, ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யறதில்ல, இவங்க கூட வேலை பண்ணுறாங்க. 2 குழந்தைங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் புள்ள வளர்க்குற கஷ்டம் இல்லைன்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. லேடிஸ் பிரச்சனை தெரியாமல். அதாவது இந்த அணியில் எவ்வளோ முரண்பாடு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்தார், எழுதுங்கள் என் கல்லறி எவ்வளவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. நீ பைத்தியம் இல்லாமல் வேற என்ன? அப்புறம் இன்னொருத்தன் பாடுறான், அவளா சொன்னாள் இருக்காது. அவ சொன்னா நீ பார்த்த நானும் பார்த்தேன், அப்புறம் என்ன இருக்காது. நீங்க எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அடுத்த ரூட் பஸ்ஸை பிடிக்க போயிடுவீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க. சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார் நானா, ஏன் 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 என்னுயிரேன்னு கேட்போங்க. ஆண்களுடைய காதல் இதயத்துல தொடங்கி மூளையில முடியுங்க, பெண்களுடைய காதல் மூளையில தொடங்கி இதயத்துல முடியுங்க. ஆண்களின் காதல் ஒரு பெண்ணை அடைவதிலே ஆனந்தம் அடைகிறது, பெண்களின் காதல் தங்களை கொடுப்பதிலே திருப்தி அடைகிறது. காதல்ல
ஆண் ஜெயிக்கிற வரைக்கும் அடிமைங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோசமான எஜமானம். சாதாரணமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல 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 நான் வரல. நாங்க அது வரைக்கும் ராஜா கால்றலாம் தூக்கி விட்டு பண்ணுவோம். டைரக்டர் சார், உங்க செட்ல நீங்க டயலாக் எழுதும்போது பக்கத்துல நான் இல்லன்ற தைரியத்துல நீங்க நிறைய எழுதிட்டீங்க. இப்ப வெச்சுக்கிறேன், ரொம்ப நாளா உங்களை தேடிட்டு இருந்தேன் நானு. ஊரகத்துல எல்லா தாய் குலமும் ஏத்துக்கிட்டாங்க நான் எழுதின டயலாக. நீங்க ஒருத்தர் ஏத்துக்கலன்னா எப்படிங்க இத்தனை நாளா இப்படி பேர் வாங்க முடியுமா? நீங்க எவ்வளவு நாளா தாய் குலத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க, சான்ஸ் கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு. அதாவது நான் எழுதிட்டேன்றீங்களே, உங்கள் அம்மா நடித்த ஒரு படத்தில் சூப்பராக ஒரு டைலாக் கேட்பாங்க. ஒரு இரவு வேலைங்க போய் இந்த அம்மா கதவை தட்டுவாங்க. கதவை தட்டினவுடனே ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு பிடிக்காத என்ன மாதிரி ஒரு லாயர் தான் கதவை திறப்பாங்க அந்த படத்துலையும். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியுங்களா? யார் அவன்? அதாங்க முதல் கேள்வி. விதியில் பெண்ணோட விதி என்னன்றத யாரவன்ற ஒரு கேள்வியில வச்சாங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? காதலில் ஆண் தோற்றால் தாடி வளர்க்கிறான், பெண் தோற்றால் குழந்தை வளர்க்கிறாள். மன்னிக்கணும், இது குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது ஆம்பளைகளை மட்டும்தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. இது நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா, எங்கள் ஊரில் ஒரு லாயர் இருந்தார் கோயம்புத்தூரில், ரொம்ப பேர் போன லாயர். அவர்கிட்ட ஒரு ரேப் கேஸ் வந்துருச்சு. ரேப் கேஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியா காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி போய் கேட்டோடனே அவர் ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கோர்ட்டுக்கு வந்தார், ஒரு ஊசி நூல் கொண்டு வந்து அந்த கூண்டில் ஒருத்தர் நின்று அவங்ககிட்ட கொடுத்து இந்த நூலை கோர்ப்பா அப்படின்னு சொன்னார். அவன் கோக்க இவர் இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தார். என்னங்க இப்படி பண்ணிட்டு இருந்தால் எப்படி நூலை கோக்க முடியும்? அது செடியாக இருந்தால் தானே கோக்க முடியும் அப்படின்னா, முடியாதல்ல. ஒரு பெண் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆண் எந்த காரணம் கொண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸையே உடச்சி போட்டாருங்க அந்த வக்கீல். இது என்னன்னா கடைசியில் பழமொழி ஆகி போச்சு. ஊசி இடம் கொடுக்காமையே நூல் நுழையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஆகி போச்சு. இது மாதிரி இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பளை மட்டுமே நீங்கள் குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு சம்மதம் இருந்திருக்கு, ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் சம்மதிக்கவே இல்லைன்னு நான் சொல்லலையே. நான் பிரச்சனை என்னன்னாங்க, ஊசியில் ஒரு காது இருக்கு, நூல் நுழைஞ்சிது. ஊசி நினச்சிச்சு இந்த நூல் வாழ்க்கை கிழிசைகளை தைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் வரும்னு. ஆனால் நூல் நுழைஞ்சி அந்த பக்கமாக வெளியே போயிடுச்சு. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. நீங்க ஒரு சைடு உள்ள விட்டு இது பண்ணும் போதே இன்னொரு சைடு ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டா அது அடுத்த பக்கம் போகாது. அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க கரெக்டா பண்ணியிருந்திருக்கணும். உண்மைதாங்க, உண்மைதான். ஒரு பக்கம் முடிச்சு போட்டாக்க இன்னொரு பக்கம் நூல் வெளில போவாதுன்றதுக்கு தான் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஊசிக்குள்ள நூல் நுழையணும்னு சட்டம் வச்சாங்க. ஏங்க எத்தனை தடவை காதலிச்சிருப்பீங்க வாழ்க்கையில? ஒரு விசுவாசமே இல்லாம பேசுறீங்க பொம்பளைங்க கிட்ட. ஏங்க நீ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டீங்களா? அது பாலக்காட்டு மாதவன். காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது பெண்களே. கலகலப்போடும் கருத்தோடும் தொடர்கிறார் வழக்கறிஞர் சுமதி. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் யூஎஸ் அர்கான்சாஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பாலாஜி, இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு திருவாரூர் சொந்த ஊருங்க. சரி. தஞ்சாவூர் சைவ பிள்ளை நாங்கள். ஓகே. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். சரி. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு. ஓகே. சின்ன பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பீடியாட்ரிக்கு ஃபைனல் பண்ணிட்டு. ஓகே. பையன் பிஇ எம்பிஏ படிச்சிருக்கான். சரி. சாப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே. டிலாய்ட் கன்சல்டிங் யூஎஸ் லிமிடெட் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, அட்லாண்டாவில் ஆஃபீஸு. சரி. ஆர்கான்சா ஸ்டேட்டில் இந்த வால்மார்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். பிஇ எம்பிஏ அல்லது பிஇ எம்எஸ் படித்து ஓகே யூஎஸில் பணியில் இருக்கக்கூடிய வரன் அல்லது யூஎஸ் சென்று பணிபுரிய விருப்பமுடைய வரனாக எதிர்பார்க்கிறோம். சைவ பிள்ளை அல்லது சைவ செட்டியார் இனத்தை சேர்ந்த வரன் அமைய விரும்புகிறோம். ஓ வெரி குட். ரைட். ஓகே. அவரோட ஃபியூச்சர் என்ன? அங்கே இருக்க போறாரா இல்லை இங்கே வந்துடுவாரா? அங்கே இருக்கிற மாதிரி தான். இப்போ கிரீன் கார்டுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டான். ஓகே. அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி. ஓகே. ரைட். ஓகே. மருமகள் எப்படி வேணுமா? நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும். சரி. பையன் நல்லா கலராக ஃபேராக இருப்பான். சரி. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஓகே. எங்களுக்கு 2 பொண்ணு, வர்ற பொண்ணு 3வது பொண்ணாக இருக்கணும். வெரி குட். ரைட். ஓகே. நிச்சயமாக பாலாஜிக்கு அவர் கேட்குற குவாலிஃபிகேஷன், அவர் கேட்குற அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெண், நல்ல அழகாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி அழகான பெண், சிறந்த குணங்களுடைய நல்ல மனைவி, உங்களுக்கு மகளாக ஒரு
மருமகள் கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி பாலாஜி, பதிவேன் 507585, வயது 31, பிஇ MBA முடித்தவர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யுஎஸ்இல் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து யுஎஸ்இல் பணிபுரியும் மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பிரேமலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BSc B.Ed பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. பிரேமலதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ரவிச்சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, 9th படிச்சிருக்கிறாரு. சென்னையில் அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ரவிச்சந்திரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. அதாவது வேறொருத்தனோட காதலி என்று தெரிந்த மாத்திரத்தில் தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆண் நினைக்கிறான். வேறொருத்தனோட காதலியை தான் கல்யாணம் பண்ணிட்டா அவர் என்ன நினைக்கிறார்? செகண்ட் சிபீரோ வாங்கின மாதிரி நினைக்கிறார். ஆனா வேறொருத்தியின் காதலன் என்று தெரிந்தும் மனசுடைஞ்சு வரவன் நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு உங்க அருமை தெரியல, அவ தான் உங்களை மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணுவா பாருங்க. லைஃப்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கிறவ தாங்க ஒரு பெண். ஏங்க எத்தனை தடவை காதலிச்சிருப்பீங்க வாழ்க்கையில? ஒரு விசுவாசமே இல்லாம பேசுறீங்க பொம்பளைங்க கிட்ட. அந்த நாட்கள் ஒரு படம் எடுத்து அடுத்தவன் காதலியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏத்துக்கிட்டான் ராஜேஷ். அப்படித்தான் கிளைமேக்ஸே முடிச்சிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்தவன் காதலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ராஜேஷ் ஏத்துக்கிட்டாருன்னா அவர் நிலைமை அது. அவருக்கு லைஃப்ல ஒய்ஃப் வேணுங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு. சரி, அதுல நான் விட்டு போட்டு வந்தேன், எனக்கு மட்டும் இருந்ததா? ஏன்னாக்க உங்களுக்கு ஒருத்தனுடைய காதலி என் காதலியா இருந்தாலும் இன்னொருத்தனோட மனைவி ஆயிட்டாள்னா அவ என்னவா இருந்தாலும் செகண்ட் தான். அவ மறுபடியும் காதலியா வந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன்றது ஒரு ஆணினுடைய புத்தி. இன்னொருத்த மனைவியா 7 நாள் வாழ்ந்தா கூட அவ ஏன் நினைப்புலயே தான் வாழ்ந்திருக்கான போது அவ மனசை பத்தி கவலைப்படாம போட்ட 3 முடிச்ச பத்தியும் இன்னொருத்தர் வீட்டுல இருந்ததை பத்தியும் தானே நீங்க அதுக்கு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வேற நீங்க கலர் கொடுத்தீங்க. ரொம்ப சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. லாயர்னா எப்பவுமே உடைச்சு பேசியே பழக்கமாயி போச்சு அவங்களுக்கு. இந்த இது அப்படித்தானே. அந்த நாட்கள் நல்ல படங்க, அதோட அதை விட்டுறலாம். அது நியாயமான படம் என்கிட்ட சொல்லாதீங்க. அது நியாயமான படம் சத்தியமா சொல்லாதீங்க. அந்த படம் தமிழ்ல எடுத்து ஓடிச்சு, தெலுங்குல எடுத்து ஓடிச்சு, கன்னடத்துல எடுத்து ஓடிச்சு, இந்தியில எடுத்து ஓடிச்சு, மறுபடியும் 30 வருஷம் கழிச்சு இந்தியில இப்போ மறுபடியும் எடுத்து ஓடிச்சு. அது என்ன அம்தில் தே சுக்கே சனமா என்னமா எனக்கு இந்தியில சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆளுக்கு சுமதிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க எப்படி ஊரே உலகமே ஒத்துக்கிட்டு ஒரு படம் நல்லா கேட்டுக்கோங்க. சுமதிக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நான் திருப்பியும் சொல்றேன், அது நல்ல படம், ஆனா நியாயமான படம் இல்ல. உங்க ரூட்டுக்கே வர அந்த விசாரணைக்குள்ள நம்ம போவேன். ரூட்டுக்கு தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. சக்சஸ் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம் கேட்குறேன், அந்த படத்துக்கே வாங்க. அந்த படத்துல உங்களுக்கு காதலை புரிய வைக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன பாடுபட்டுச்சு. அந்த வசந்தி பட்ட பாட பார்த்துட்டு அப்புறமாவா இந்த வசந்தி வந்து ஆம்பளைங்களுக்காக பேசுறது. மன்னிக்கணும் வசந்தி, உங்க சார்பா நான் பேசுறேன். அதாவது அவங்க சொன்னாங்க எந்த பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் மடையன் இல்லை. அதில் ஒரு டைலாக் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அடே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நான் அறியும். பட் நான் வந்து கேரளாக்காரன். நான் ஒருத்தன் வந்து இவளை தப்பு செய்தால் அது கேரளாக்காரன் மலையாளி மொத்தமும் அவளுக்கு கெட்ட பேர் வரும். அதுக்குண்டான நான் வந்து வசந்தியை எதுவும் தெரியாத மாதிரி நடித்தேன். நான் இவளுக்கு அவ்வளோ கூட விவரம் இல்லாதவனா என்ன, நான் பாலக்காட்டு மாதவன். எனக்கு அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன், சாரே ഈ ലോകത്തിൽ യോഗ്യன்னு ഒരു ആൾ ഉണ്ടെങ്കിൽ അത് ഈ പാലക്കാട്ട് മാധവനാണ്. ഞാൻ നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ഒന്ന് പറഞ്ഞോളാം, അറിഞ്ഞോട്ടെ. കേരളക്കാരനുടെ നെയിം കുറച്ച് സാർ ആലോചിച്ചു, പക്ഷേ ആ പുള്ളി പെൺകുട്ടിയോടെ മനസ്സാലോചിച്ചല്ലോ നിങ്ങൾ. சார் எங்கேயோ இருக்க இவரு நாடு, இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாரும் யோசிப்பாராம். எதிர நின்று இல்லை மண்டை காஞ்சி கேட்குறா அவ டெய்லி. அவளை யோசிக்க மாட்டார்.
அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பாருங்க, எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஓகேங்க அப்படின்னுவாங்களா? அப்போ ஐயோ நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம், நாங்கள் நிற்கணும். என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதாவது டாக்டரை காதலிக்கிறீங்க, கிடைக்கலன்னா நர்ஸுக்கு ஓடிடுறீங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, பெருவாரியாக கேட்குறேன். காதலுக்காக எத்தனை ஆண்கள் மதம் மாறுறாங்க, எத்தனை பெண்கள் மதம் மாறுறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நியாயமாக சொல்லுங்க, சத்தியமாக மனசாட்சிக்கு பொதுவாக சொல்லுங்க. இந்த உலகத்தில் யாரை வேணால் மாற்றிக்கலாங்க. நான் இவ்வளோ நாளாக என்னுடைய ஃபெய்த்துன்னு இருக்குல்ல, நம்பிக்கை, அது என் சாமிங்க. சாமியாவே மாத்துறேன். எதுக்கு? ஒரு ஆசாமியை நம்பி. அதெல்லாம் விட்டுருங்க. லவ் பண்ணுறோங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்பா அம்மா சம்மதத்தோடு பண்ணுறோம், சம்மதம் இல்லாமலே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் தன் பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டா செத்தாலும் சாவாங்க. நான் அந்த காதலில் தோற்று போயிட்டேன்னு திருப்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு அவளை விட, அவள் வாழ்க்கையை விட, நான் ஒருத்தன் நல்லவன் நான் எடுத்த டெசிஷன் இருக்குல்ல, அது தோத்துருச்சின்னு சொன்னாக்க நான் சாகலாம், ஆனால் அது தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பெண்ணு. ஆனால் ஒரு ஆண், இந்த பாரு உன்னை நான் காதலிச்சேன், அப்போ லூசு மாதிரி உன் பின்னாடி சுற்றுனேன், எல்லாமே பொய்யுங்க, எல்லாம் பொய். நீங்கள் முருகன் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அதுலேயே பாருங்களேன், முருகன் சாமியாவாக வந்தாலும் கூட கிழவன் வேஷம் போட்டு வராங்க. ஏன்னா ஆண்கள் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே வேஷம் போடுவாங்க. சட்டா வந்து கிடையாது, மச்சி ஒரு பொண்ணை மடங்கணும் மச்சி, உன் சட்டை கொஞ்சம் கூட, மாமா உன் பைக் கொஞ்சம் கொடு மாமா, என்ன ஒரு செட்டப் சின்ன, இப்போ வந்து மச்சி ஏய் வாடா நான் போனோம் அடுத்தது. ஒரு பைக் எத்தனை வேறட்ட ரவுண்ட் அடிக்குது தெரியுங்களா? இல்லை, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பொண்ணுங்க கரெக்டாக இந்த பைக் உள்ள பார்ட்டியா பசி உள்ள பார்ட்டியா இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த பசங்க டே பைக் விட்றா, டே இது கொடுறா அப்படின்னு சொல்லி, நான் பாருங்க இப்போ ஆப்போசிட் சைடே வந்துட்டேன். கரெக்டு கரெக்டு. பைக்கு வாங்க கூட வக்கு இல்லாத உனக்கு எது காதல்னு நான் கேட்குறேன். நல்ல சட்டை கூட போடுறதுக்கு துப்பு இல்லாத உனக்கு எதுக்கு லவ்னு நான் கேட்குறேன். ஒரு பொண்ணு கூட அவன் லவ்வரை பற்றி ஃப்ரெண்டு கிட்ட கவிதை எழுதி கொடுறீன்னு கேட்காது. ஏன் தெரியுங்களா? தன் லவ்வரை இன்னொரு பொண்ணு பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு பொசசிவாக இருப்பா ஒரு பொண்ணு. அப்படின்னு நினைக்கலாம், இல்லை நம்மளால கொத்திட்டு போயிடுவாவோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கலாம். என்னையா நீங்க அப்படின்னாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியல. பாண்டியா விடாத. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது பெண்களே என வழக்கறிஞர் சுமதி தொடர, ஆண்களே என வாதிட வருகிறார் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன். அடுத்த வாரம் ஒரு பொண்ணு வந்து கண்ணு காமிக்காம ஒரு பையன் வந்து தைரியமா போய் லெட்டர் நீட்ட மாட்டான். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா பக்கத்தில் வரும்போது அப்படின்ட்டு போவாங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.